தூயாதி தூயவரே, கர்த்தாதி கர்த்தரே, ஓ தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, ஒருவராய் மாபெரும் அதிசயங்களை செய்கிறவரே, உம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்ட உமக்கு பிரியமான உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு மாபெரும் ரட்சிப்பு, மகத்தான ரட்சிப்பு, மாபெரும் வெற்றியை தருகிறவரே, நித்திய காலமாய் கிருபை செய்கிறவரே, கிருபையை அருளுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஓ உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை பெரியவர். எங்கள் ஆற்றல் நீங்க தான். ஓ எங்களுடைய பலன் நீங்க தான், எங்களுடைய பாடல் நீங்க தான். ஓ எங்களுக்கு எல்லாமே நீங்க தான் தகப்பனே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, எனக்கு எல்லாமே நீங்க தான் தகப்பனே, எனக்கு எல்லாமே நீங்க தான், எங்களுக்கு எல்லாமே நீங்க தான், எங்களுக்கு எல்லாமே நீங்க தான். உங்க பிரசன்னம் தான், உங்க பிரசன்னம் தான், உங்க பிரசன்னம் தான் எங்களுடைய வாழ்வாதாரமா இருக்கிறதப்பா. ஓ உங்களுடைய சமூகம் தான் எங்களுடைய தேடலா இருக்கிறதாண்டவரே. நாங்க எப்பொழுதும் உங்களுடைய சமூகத்தை தேடுகிறவர்களா இருக்கும்படி ஆண்டவரே கர்த்தர் எங்கள் இருதயத்துல தந்த ஆசைக்காக, விருப்பத்திற்காக நன்றி. அதோடு கூட செய்கையை உண்டு பண்ணி இன்னைக்கு எங்களை கொண்டு வந்து சேர்த்தீங்களே, அந்த தயவுள்ள சித்தத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? அவருடைய தயவுள்ள சித்தம் தான் நமக்கு விருப்பத்தை தந்து, அந்த விருப்பத்தோடு கூட செய்கையை உண்டு பண்ணி இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அதனால நிச்சயமா நம்ம வெறுமையாய் போக போகிறது இல்லை. அவருடைய சமூகத்துக்கு வந்ததுனாலே பலன் உண்டாக போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அவருடைய சமூகத்துக்கு வந்ததுனாலே பலன் உண்டாக போகிறது. அவரை தேடி ஆர்வத்தோட நம்ம வந்தது நிமித்தமே அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய சமூகத்தில் அவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்தவர்கள். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள். எங்கள் தேவாதி தேவனுக்கு, எங்கள் ராஜாதி ராஜனுக்கு ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ எங்கள் ஸ்தோத்திரங்களினாலே, ஸ்தோத்திர பலிகளினாலே எங்கள் தேவன் மகிமைப்படுவீராக, எங்கள் தேவன் மகிமைப்படுவீராக, எங்கள் தேவன் மகிமைப்படுவீராக. நீரே எங்கள் தேவனாயிருக்கிறீர், நீர் எங்கள் தேவனாயிருக்கிறீர். நாங்கள் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகள், உம்முடைய கைக்குள்ளான ஜனமாயிருக்கிறோம். எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் எங்கள் மேய்ப்பர் எங்களுக்காக செய்து முடிக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவர். இந்த வாரத்தின் நடுவிலே ஆண்டவர், இந்த மாலை வேளையில் உடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வர, ஆண்டவருடைய முகத்தை நாடி தேடி ஓடி வர, நம்முடைய முகத்தின் பிரகாசத்தினால திருப்தியாக எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீங்க எங்களை சேர்த்து கொண்டது நிமித்தம் நாங்கள் இங்கே இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அல்ல, நீரே எங்களை சேர்த்து கொண்டு, நீரே எங்களை தெரிந்து கொண்டு, நீரே எங்களை பேர் சொல்லி அழைத்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேன்மை பாராட்ட எங்களிடத்துல ஒன்றுமில்லை ஆண்டவரே. எங்களுடைய ஆசையெல்லாம் நீங்க தான். எங்கள் ஆத்துமா கர்த்தருக்குள்ள மேன்மை பாராட்டுகிறது. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் உம்மை துதிக்க வந்திருக்கிறோம், உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம். நீர் நல்லவராக இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை முழுவதும் ஆளுகை கோப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய ஆளுகை எங்கள் நடுவில் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவைகள் சந்திக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே எங்களை அழிவுக்கு தப்ப பண்ணி ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே உயிர் மீட்சி அடைய கிருபை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கைதட்டி ஒரு விஷயம், ஆண்டவருடைய சமூகத்தில் சந்தோஷமா இருக்கிறவங்க மாத்திரம் நல்லா கைதட்டி உற்சாகமா, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. யாக்கோபின் சந்ததியா இருக்கிறோம் நாம். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? 24வது சங்கீதத்தில் நாம் பார்க்கிற பிரகாரம் யாக்கோபின் சந்ததியார் எப்படிப்பட்டவர்கள்? அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிறவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஆமென். நாம் எப்படிப்பட்டவர்கள்? அவரை தேடி, அவரை விசாரித்து, அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசி பார்த்து அவருடைய சமூகத்தை நாடுகிறவர்கள். சத்தமா சொல்லுமா, நான் அவருடைய சமூகத்தை நாடுகிறவன், அவருடைய சமூகத்தை நாடுகிறவன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை வேதம் யாக்கோபின் சந்ததி என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. யாக்கோபின் தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவர்தான் நம்முடைய உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், என் கர்த்தர் நல்லவர், அவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், அவர் இதிலும் பெரிதானவைகளை செய்ய உண்மை உள்ளவர், அவர் செய்யதான் போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா அந்த மாலை வேளையில்? ஆமே. அவருடைய கரம் ஒரு நாள் குறுகவே குறுகாது, அவர் செய்கிற அற்புதங்கள் நிற்கவே நிற்காது. ஆமே.
நமக்காக அவர் இன்னும் செய்ய போகிற காரியங்கள், பயங்கரமான காரியங்கள் எல்லாம் நமக்காய் காத்து கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்வீங்க. நம்முடைய வேலை அவருக்கு நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்தி துதிச்சு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவர் நல்லவர் என்று சொல்லுவீங்க? இந்த மாலை வேளையில நல்லவரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தவர். அவரால் செய்ய முடியாத அதிசயம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அவருடைய கிருபையை கொண்டாடி பாடுவோமா? Thank you Jesus. நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. இயேசுவே நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. இம்மானுவேல் நன்றி, என் நேசரே நன்றி, இரட்சகரே நன்றி. இயேசு ராஜா என் நேசரே, என் நேசரே நன்றி. இம்மானுவேல் நன்றி, இரட்சகரே நன்றி. இயேசு ராஜா நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. என் நேசரே, என் நேசரே நன்றி. இம்மானுவேல் நன்றி, இரட்சகரே நன்றி. இயேசு ராஜா என் நேசரே, என் நேசரே. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா பாடலாமா? அவர் உங்கள் நேசரா இருப்பார் என்றார். அவர் தான் உங்களுக்கு எல்லாம் என்று நினைப்பீங்கன்னா, எனது ஆற்றல் நீர்தானே, எனது பலனும் நீர்தானே. எனது ஆற்றல் நீர்தானே, எனது பலனும் நீர்தானே. என் கீதம், என் பாடல் எல்லாமே நீர்தானே. என் கீதம், என் பாடல் எல்லாமே நீர்தானே. என் நேசரே, என் நேசரே நன்றி. இம்மானுவேல் நன்றி, இரட்சகரே நன்றி. இயேசு ராஜா என் நேசரே, என் நேசரே நன்றி. இம்மானுவேல் உமக்கு எங்களோடு கூட இருப்பவரே, இயேசுவே எங்கள் தெய்வமே. இயேசு ராஜா நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. நல்லவர் நீரே, நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. இயேசுவே நல்லவர். நெருக்கத்திலிருந்து நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலத்தில் வைத்தார். சொல்லுமா மீண்டும்? நல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் கூப்பிட்ட நாளிலே அவர் எனக்கு மறு உத்தரவு அருளி செய்தார். கூப்பிடுகிற யாவருக்கும் செவி கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. நெருக்கத்தில் இருந்து நான் கூப்பிட்டேன், என் கர்த்தர் பதில் தந்தி. நெருக்கத்தில் இருந்து நான் கூப்பிட்டேன், என் கர்த்தர் பதில் தந்தி. வேதனையில் கதறினேன், விடுதலை காண செய்தி. வேதனையில் கதறினேன், விடுதலை. நெருக்கத்தில் இருந்து நான் கூப்பிட்டேன், என் கர்த்தர் பதில் தந்தி. நெருக்கத்தில் இருந்து நான் கூப்பிட்டேன், என் கர்த்தர் பதில் தந்தி. வேதனையில் கதறினேன், விடுதலை.
ஹalleluya. அவன் என் மேல் வாஞ்சையா இருப்பதனால் நான் அவரை நிச்சயமாய் விடுவிப்பேன் என்று அவர் சொன்னாரே. எங்க ஆசை நீங்க தான்ப்பா. என் நேசரே, ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்மேல் வாஞ்சையா இருப்பதனால, உம்முடைய சமூகத்தை நித்தமும் தேடுகிறதுனால, ஹalleluya, நீர் எங்களை விடுவிக்கிறீர். என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, இரட்சகரே நன்றி, இயேசு ராஜா. நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே, நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. இயேசுவே நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே, நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. நாளெல்லாம் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் என் இதய கூடாரத்தில், நாளெல்லாம் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் என் இதய கூடா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நாள் எல்லாம், ஹalleluya, என் இதய, thank you Jesus. நாளெல்லாம் ரட்சிப்பின் ஜெயதொனி. கர்த்தர் கரம், கர்த்தர் கரம் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்யும். என் கர்த்தர் கரம் உயர்ந்துள்ளது, எத்தனை பேர் சொல்லுவீங்க? என் கர்த்தருடைய கரம் பெலிஸ்தருக்கு விரோதமாய் அது ஓங்கி இருக்கிறபடினால அவர்கள் தாழ்த்தப்பட்டார்கள். என் கர்த்தர் கரம் உயர்ந்திருக்கிறது, அவருடைய கரம் உயர்ந்திருக்கிறது. என் நேசரே நன்றி, இம்மானுவேல், thank you Jesus, இரட்சகரே இயேசு ராஜா. என் நேசரே, என் நேசரே இம்மானுவேல், இரட்சகரே உமக்கு நன்றி. என் இயேசு ராஜா நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. இயேசுவே நல்லவர். உம்மை போல ஒரு நல்ல தெய்வத்தை நாங்கள் பார்த்ததில்லை. உம்மை போல எங்களை நேசிக்க ஒரு நல்லவர் இல்லை. நல்லவர், காலங்களில் சமயங்களும் எங்களுக்காய் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தும் ஆற்றலுடையவரே. ஹalleluya. என் நேசரே, அப்பா நீர் எவ்வளவு நல்லவர். நாங்கள் மனிதர்களிடத்தில் பார்க்க முடியாத நன்மைய, உண்மைய நாங்கள் உம்மிடத்துல தான் பார்க்கிறோம். நீர் மாறாதவர். என் நேசரே, நீர் சொன்னதை எல்லாம் எங்களுக்காய் செய்கிறவர். ஹalleluya. Thank you Lord. ஹalleluya. இரட்சகரே நன்றி, இயேசு ராஜா. ஒரு விஷயம் சொல்லுங்க, என் நேசரே நன்றி, இம்மானுவேல் உமக்கு நன்றி, இரட்சகரே நன்றி, இயேசு ராஜா. ஹalleluya. நல்ல கைதட்டி ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அல்லது எத்தனை பேரால உறுதியாய் சொல்ல முடியும்? ஹalleluya. செக். Thank you Jesus. கர்த்தர் நல்லவர் என்று ஆமென் உறுதியாய் சொல்ல முடியுமா? கர்த்தர் நல்லவர் என்று ஆமென். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஹalleluya. செக் 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 செக். என்னாச்சு? Thank you Jesus. ஹalleluya. செக் டெஸ்ட். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென். ஹalleluya. அவர் சும்மா கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை ருசித்து பாருங்கள் சொல்லல. ஆமென். ஏனென்றால் நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையில், நாம் போய்கொண்டிருக்கிற பாதையில், நம்ம சந்திக்கிற சவால்களில், ஆமென், கர்த்தர் நல்லவர் என்பதை பார்ப்பதே ஒரு பெரிய பாக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க?
ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா சூழ்நிலையிலும் என் கர்த்தர் எனக்கு நன்மை தான் தருவார், நன்மையானதை தருவார், எனக்கு நல்லதுதான் செய்வார் என்பதை ருசித்தவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் அதுதான் சத்தியமும் கூட. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஹல்லேலூயா. சில நேரங்களில் சூழ்நிலைகள் கர்த்தர் மேல நம்முடைய பார்வையை மாற்றக்கூடிய சமயங்கள் வரலாம். ஆனால் அது எல்லா சூழ்நிலைகளையும் என் கர்த்தர் நல்லவர், அவர் எனக்காக யாவையும் செய்கிறவர், அவர் எனக்கு எதை செய்தாலும் அது நன்மையாய் தான் முடியும் என்று நம்பி ஆமென் இந்த இடத்துல இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அதனால சொல்ற, அவர் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்ப சொல்ல முடியுமா? கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவர் நல்லவர் என்பதை ருசிக்கிற நாம் பாக்கியவான்கள். அவர் நல்லவர் என்று ருசித்ததுனால தான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்ல முடியும் என் கர்த்தர் நல்லவர், அவர் தம்மில் அன்பு கூறுகிற யாவருக்கும் நன்மையான முடிவுகளை வைத்திருக்கிறார்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என் கர்த்தர் நல்லவர். நல்ல கைதட்டி, உற்சாகமா கைதட்டி, என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், அவர் நன்மையானதை தருகிறவர், அவர் நல்லவர் என்கிற அந்த சத்தியம் ஒரு நாளும் மாறவே மாறாது. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ருசிச்சிருக்கிறீங்க வாழ்க்கையில கர்த்தர் நல்லவர் என்று? ஹல்லேலூயா. எத்தனை விக்கனங்கள் வரலாம், விபத்துகள் வரலாம். ஆமே. எவ்வளவு புயல் வந்தாலும், எவ்வளவு பெருமழை பெய்தாலும், ஹல்லேலூயா, நம்முடைய கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். நம்முடைய கூடார மறைவில், அது தீங்கு நாள் என்று ஒன்று வரும் என்றால் அதுல ஸ்பெஷலான ஒரு பாதுகாப்பு நமக்கு தருகிறார். கூடார மறைவில் நம்மை ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் அவர் நம்மை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, நான் இன்று நன்மையை ருசித்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் நீர் நல்லவர், நான் நல்லவன் என்பதனால் அல்ல, நீர் நல்லவரா இருக்கிறீர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் அப்படிதான் சொல்லும், நாம் சத்துருக்களா இருக்கும் பொழுது அவர் நம்ம மேல வைத்த பிரியம்தான் நமக்காக ஜீவனை அவரை கொடுக்க வச்சுச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனே நமக்கு தந்துட்டாருன்னா அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் இலவசமாய் அருளாது இருப்பது எப்படி என்று வேதம் கேட்கிறது. எத்தனை பேர் சொல்லுவீங்க என் கர்த்தர் நல்லவர்? சொல்லுமா, என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், அவர் எனக்கு நன்மையை மாத்திரமே செய்கிறவர், அவரை போல எனக்கு நன்மையை நினைக்க யாராலையும் முடியவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர், என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். நீங்க சொல்லுவீங்களா? என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர், என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீ. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல், எத்தனை பேர் சொல்லுவீங்க? என்னை ஏந்தி சுமந்து உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீ. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர், என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும். அவர் என்னை விசாரிக்கிறார். என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என்
கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவி. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவி. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் அப்பா, நீ செய்த எல்லா உபகாரங்களையும் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. என் ஆத்துமாவே, அவர் உனக்கு செய்திருக்கிற உபகாரங்களை நினை. நல்லவர், மிக மிக என்னை விசாரிக்கிற ஒரு நல்ல தகப்பன் நீங்க தான் ஆண்டவரே. என் கர்த்தர் மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும். என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர். ஓ ஹல்லேலூயா. என்னை விசாரிக்கிறவர். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவர். எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன். என் கர்த்தர் நல்லவர். ஓ மிக மிக ஹல்லேலூயா. அவர் நல்லவர் என்று ருசித்து நாள்தோறும் அனுபவிக்கிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவிக்கும்படி செய்கிறீரே. We thank you Lord. Thank you for your goodness. Hallelujah. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என் தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன். மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கிறவரே, வருஷம் துவங்கி முடியும் மட்டும் என்னை விசாரித்துக் கொண்டே இருக்கிறீர். ஒவ்வொரு நாளும்
உம்முடைய கண்கள் இந்த ஸ்தலத்தின் மேல, இந்த தேசத்தின் மேல வைக்கப்பட்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்பா. என் கர்த்தர் நல்லவர். ஹalleluya. நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர், என்னை விசாரிக்கும் நல்ல தகப்பனுக்கு நல்ல கைதட்டி ஹalleluya. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. ஆமென். எத்தனை பேருக்கு இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் ஞாபகம் இருக்கிறது? எத்தனை பேருக்கு நினைவில் இருக்கிறது? ஆமென். ஹalleluya. சாமுவேலின் புத்தகம் 7வது அதிகாரத்தில் ஆமென், சாமுவேல் செய்ததை நாம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இதுவரை உதவின எபினேசரே, இனியும் நீர் உதவ உண்மை உள்ளவர்னு சொல்லி பாடிட்டு இருக்கிறோம். ஆமென். அன்று சாமுவேல் அதை செய்த பொழுதுதான் கர்த்தர் பெலிஸ்தருக்கு விரோதமாய் ஹalleluya நமக்கான யுத்தங்களை அவர் செய்து எதிரிகளை ஆமென், நம்ம இருக்கிற இடத்துல இருந்து துதிச்சா போதும், எதிரிகளை தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிய செய்கிற தேவன் நம் தேவன். ஹalleluya. ஹalleluya. நம் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி பாட பாட ஹalleluya கர்த்தர் எதிரியின் பாளையத்தை கலங்கடித்து ஹalleluya பட்டு விழும்படி செய்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? Thank you Jesus. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்தவர் இனிமேல் கொண்டு போக உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹalleluya. சாதாரணமாக அல்ல, ஒரு தகப்பன் பிள்ளையை சுமக்கிறது போலதான் இதுவரைக்கும் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹalleluya. நாம் பாடினது போல நம்மை விசாரிக்கிற ஒரு நல்ல தகப்பனை நாம் ஆராதிக்கிறோம். ஹalleluya. ஆமென். உபாகமம் 11வது அதிகாரத்தில் அவர் அற்புதமான ஒரு வாக்கை ஆமென் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். உபாகமம் 11:10 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். Thank you Holy Ghost. Thank you Jesus. ஆமென். அவர் அன்று மோசேயின் இடத்துல அவர் சொன்னார் பாருங்க, நீ சுதந்தரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். அதாவது என்ன சொல்றாரு, அங்க நீ விதைச்ச விதைக்கு ஒரு பலனையும் அறுக்க முடியல. ஆமென். உன்னுடைய உழைப்புக்கு உன்னால பலனை பார்க்கவே முடியல. உன் கைக்கு வருகிற ஆசீர்வாதத்தை உன்னால அனுபவிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை போல இப்போ நீ சுதந்திரிக்க போகிற, அதாவது இப்பொழுது கர்த்தர் நமக்கு சுதந்திரமாய் தந்திருக்கிற தேசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஹalleluya. அடுத்த வசனம் ஹalleluya. நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அதாவது ஆசீர்வாதத்தை தவறவே விடாது இந்த தேசம். ஹalleluya. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? அப்படிப்பட்ட ஒரு தேசத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை இங்க இருக்கிற யாரும் தவற விட போகிறதே இல்லை. விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல அல்ல, இது மழை தண்ணீரை குடிக்கிற தேசம். அவர் நமக்கு ஏற்ற காலத்துல அருளி செய்கிற முன்மாரியையும் பின்மாரியையும் தவற விடாத ஒரு தேசம். நல்லா கைதட்டி ஹalleluya. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹalleluya. அடுத்த வசனம் ஹalleluya. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். சொல்லுங்க, அது விசாரிக்கிற தேசம். ஹalleluya. அது விசாரிக்கிற தேசம். ஆமென். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஹalleluya. ஹalleluya. ஆமென். இப்ப எல்லாரும் சொல்லுவோமா, என்னை விசாரிக்கிறவருடைய கண்கள் என் மேல் வருஷந்தோறும் வைக்கப்பட்டிருக்கிறது. நல்லா சொல்லுவோமா, என்னை விசாரிக்கிறவருடைய கண்கள் என் மேல வருஷம் முழுவதும் வைக்கப்பட்டிருக்கும். ஹalleluya. ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹalleluya. எனக்கு தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் குறைவு வரப்போகிறதே இல்லை. நம்புறவங்க மாத்திரம் நல்லா கைதட்டி Thank you Jesus. Thank you Jesus. அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். எத்தனை பேர் நன்றி சொல்ல போறீங்க? எல்லாரும் வாய்களை திறந்த ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் எவ்வளவு வேணும் பாத்திரவான்கள் அல்ல, ஆனால் கர்த்தர் எங்களுடைய நீதியின்படி அல்ல, உம்முடைய நீதியின்படி ஆண்டவரே நீர் எங்களை இப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்துக்கு, இப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ உனக்கு எட்டாததும் ஆமென் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் சொன்னீங்களே. ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட்டது நிமித்தம் எங்களால எட்டக்கூடாத ஆசீர்வாதங்களை, எங்கள் உழைப்பினால நாங்கள் அடையக்கூடாத ஆண்டவரே ஆசீர்வாதங்களை
கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நன்றிப்பா, உமக்கு நன்றி 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 நன்றி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆத்துமா உம்மை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறது. இந்த மாலை வேளை நீர் செய்ததை நினைத்து உம்மை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, மறவாமல் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், மறக்காமல் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்ததை நினைவு கூறுகிறோம் தகப்பனே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை? நீர் தந்ததே, நீர் செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை? நீர் தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று என்றும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று உம்மை துதிப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துக் கொண்டே இருக்கிறேன். சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே தான் இருக்கிறது. எனக்கு வருகிற சவால்கள் இன்று இருக்கும், நாளைக்கு போயிடும். ஆனா என் கர்த்தர் மட்டும் மாறவே இல்லை. அவர் நல்லவர் என்கிற அந்த சத்தியம். ஹல்லேலூயா, எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஹல்லேலூயா. நீர் செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை? நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை? நீர் தந்ததே. நீர் செய்ததை, நீர் செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை? நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை? நீர் தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், நேரமும் துதித்திடுவேன். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், என் நேரமும் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன். உம்மை பாடி மகிழுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன். உம்மை பாடி மகிழ். நீர் செய்ததை, நீர் செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை? நீர் செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை? எத்தனை பேர் சொல்ல போறீங்க இந்த வாழ்க்கை? நீர் செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை? நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை? நீர் தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று. காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில். எத்தனை இக்கட்டுகள் வந்ததாலும் இக்கட்டு விக்கனங்கள் விபத்துகள் கடந்து போக மட்டும் நம்முடைய மறைவில வைத்து எங்களை பாதுகாத்தீரே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே. நீர் செய்ததை மறக்க இந்த வாழ்க்கை நீர் தந்தது. நீர் செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை? நீர் தந்தது. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று. ஆண்டவரே,
நீர் நல்லவரா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நாங்க நிலைச்சு நிக்கிறோம். நீங்க நல்லவரா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நிர்மூலமாகாம இருக்கிறோம். உங்களுடைய கிருபை எவ்வளவு நல்லது, அது எங்கள் ஜீவனை பார்க்கிலும் நல்லது. ஹல்லேலூயா. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர். ஹல்லேலூயா. எனக்கு எட்டாததை நாங்க நினைச்சு பார்த்தாலும் இந்த உயர்வை எங்களால் அடைஞ்சிருக்கவே முடியாது. தகப்பனே, நீர்தான் எங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறேன், எங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறேன். உமக்கு நன்றி நன்றி நன்றி. நீர் செய்ததை, இந்த வாழ்க்கை நீர் தந்தது. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்தது. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, நன்றி. நீர் செய்ததை, நீர் செய்ததை. Thank you Lord Jesus. Thank you Lord Jesus. நாங்க உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே, எங்களை வெறுமையாக்குகிறோம். உமக்கு முன்பாக பணிந்து குனிந்து உம்மை தொழுது கொள்கிறோம். உம்மை ருசித்தே உம்முடைய கிருபையாண்டவரே. Thank you Lord. Thank you Lord. உம்மை ருசித்தே. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோமா? நீர் நீர் செய்ததை மறக்க கூடுமோ? Thank you Lord. ஹல்லேலூயா. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. உம்மை ருசித்தேன். ஷல்கரா தூர மல்கரதே. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம். உம்மை ருசித்தேன். நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் மாறா. எத்தனை பேர் நன்றியோடு இந்த மாலை வேளையில் நின்று கொண்டிருக்கீங்க? அவருடைய சமூகத்துல செய்ததை மறக்க கூடுமோ? ஹல்லேலூயா. உம்மை ருசித்தேன். Thank you Lord. Thank you Lord. நல்லவர் நல்லவர் நல்லவர், நீர் மாறாதவர். ஹல்லேலூயா. நீங்க நினையாதவரே. ஓ ஜீசஸ். உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று. காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில். இக்கட்டுகள் எல்லாம், ஓ இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில். எஸ் ஜீசஸ். உம்முடைய செட்டையின் கீழே நாங்கள் அடைக்கலம் புகுந்தோமே. வைத்தீரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, சிறகுகளால் மூடுவா. 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 1000 பேர்கள் என் பக்கம் விழுந்தாலோ, அது ஒரு காலமும்
என்னை அணுகிடாது என் தேவனின் தாவரமே. அது ஒரு காலமும் என்னை அணுகிடாது என் தேவனின் தாவரமே. அவர் செட்டையின் கீழ் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. Thank you Lord. உம்முடைய செட்டையின் மறைவில் வைத்தீரே. Thank you Jesus. சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. சிறகுகளால் மூடுவார். இன்னும் ஒரு விசை. அவர் செட்டையின் கீழ் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கைதட்டி ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? நல்லா கைதட்டி ஹல்லேலூயா. அவருடைய செட்டையின் கீழ் வந்தவர்களுக்கு அடைக்கலமும் பாதுகாப்பு மட்டுமல்ல, நிறைவான பலனும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. நம்புறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க இந்த மாலைவேளை? ஆண்டவரே, எங்கள் உயர்ந்த அடைக்கலமானவரே, நிறைவான பலனை எங்களுக்கு தருகிறவரே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. எங்களை விசாரிக்கிறவரே, உம்முடைய கண்கள் எங்கள் மேல் வருடந்தோறும் வைக்கப்பட்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த தேசத்தின் மேல் உம்முடைய கண்கள் வருடம் துவங்கி முடியும் மட்டும் விசாரிக்கிற உம்முடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி, 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 நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்த ஆண்டவரே, உம்முடைய செட்டையின் நிழலுக்குள்ளே எங்களை வந்தடைய பண்ணினீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை வந்தடைய பண்ணினீரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சீயோன் மலைக்கு எங்களை கொண்டு வந்து சேர்த்தீரே, வந்து சேர்த்து நாங்கள் வந்து சேரும்படி, வந்து அடையும்படி செய்தீரே உமக்கு நன்றி. நீர்தான் எங்களை நடத்தி கொண்டு வந்தீர். எங்களை பத்திரமாய் நடத்தி கொண்டு வந்தது நீங்க ஆண்டவரே. இன்று நாங்கள் இந்த மலையின் மேல வந்து இந்த மலையில் உள்ள சகல ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை நிமித்தம், உம்முடைய உண்மை நிமித்தம், உம்முடைய தயவு நிமித்தம் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நல்ல சத்தமா வாய்களை திறந்து ஆவில நிரம்பி அவரை துதிக்கிறவர்கள் சத்தத்தை உயர்த்தி ஷல்கரதூரமனதரபலதரகதே ஷமனகலதரபலபரகதுரகபலகது ஷதனதரபலதரே ஓ ரகலதரபலபரகதரகபலது ஷமனமனமனமனம. எங்கள் நிந்தைகள் இங்க நீக்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய நிந்தைகள் எல்லாம் நீக்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் காயங்கள் எல்லாம் ஆற்றப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சிறையிருப்பு திருப்பப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஷல்கோரதியா கல்துரபாலே, எங்களை விசாரிக்கிறவரே உமக்கு நன்றி. எங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறவரே உமக்கு நன்றி. உம்முடைய கண்கள் இந்த தேசத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ரிகாமதோரோ மோஷிகானதரபலகா ஏதனரகலரரரகதே ஷீதனலகதரலகதரகபதோ ஷீமனதரரரகதே ஷிதனதரகலதரபலகதோரி மமஹதே ஏதனரகதுரகபஷிகா. நன்மையை அனுபவித்தவர்கள் எல்லாரும் வாய்களை திறந்து ரீகனதோ ரிபலகதுரகபலதோ ஷமனதா லகதரகபா. உம்மிடத்திலிருந்து ஏராளமாய் நாங்கள் நன்மையை பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. உம்மிடத்திலிருந்து ஏராளமான நன்மையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு செய்ததற்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எங்க கையில ஏந்தி கொண்டு நிற்கிறோம். எங்கள் தேவனே, உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறோம் இந்த மாலை வேளையில. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். சதனகலதரபலே ஏதனரகதரலகதரகபபமோ ஷிகலகதரகபலபரபலபா ரிகனோது ரோகோபோ ஷிகலதரபலா லகனெதே ரிகலதோ ரிகமமமகதா ஷிகனதோ ரிகலதரரெகதோ ரிகமமமமமமகதோ சதனபலகதரலரரெகதிரே
ಶಮನದರ ಬಲಕದೂರಮನ ஏகனதரல கதுரகமனகது. ஏராளமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் தகப்பனே, மிகுதியாய் பெற்று கொண்டிருக்கிறோம். அதனால உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். சத்தத்தை உயர்த்தி லேகா ரோதோ ரோகோ மோ ஷிகா லாதா ஷிகா நோதோ ரோகோ லோதோ ரிகா லாதா ஷிகா ரோதோ ரோகோ லோதோ ரிகா லாபா ஏகலதுர மனதர பலகதுரு ஷிகலதர லபரகதுரு குபுதுரு லீகனதர நமலகதுரு ஷிகனனுரு குபுரு லீகமமமபு ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்தினீரே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்தினீரே. நீர் என்னை நேசித்தீரே, உந்தன் உயிரை பார்க்கிலும் நீர் என்னை நேசித்தீரே, உந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பே உம்மை நான் உம்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். நீர் என்னை நேசித்தீரே, நீர் என்னை நேசித்தீரே, உந்தன் உயிரை பார்க்கிலும் நீர் என்னை நேசித்தீரே, உந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை பெரும் கிருபையை பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை. பெரும் கிருபையை நினைக்கும் போது பெரும் கிருபையை
என்ன பதில் செய்ய முடியும் ஆண்டவரே? என்ன பதில் செய்வேனோ? பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? என் ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. என் ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் உயர்த்துவேன் நன்றியோடு. 117வது சங்கீதத்திலே சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார். 117th சாம்ல 2வது வசனத்துல சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார், அவர் நம் மேல் வைத்த அவருடைய கிருபை பெரியது. எத்தனை பேர் சொல்ல முடியும், நீங்க என் மேல வைத்த உங்க கிருபை பெரியது ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்கள் கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க எங்க மேல வச்ச கிருபை பெரியது ஆண்டவரே, நீங்க எங்க மேல வச்ச கிருபை பெரியது ஆண்டவரே. ஒரு 3 முறையாவது வாய் நிறைய சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. நீங்க எங்க மேல வச்ச கிருபை பெரியது ஆண்டவரே, நீங்க எங்க மேல வச்ச கிருபை பெரியது ஆண்டவரே, நீங்க எங்க மேல வச்ச கிருபை பெரியது ஆண்டவரே. கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது என்று சொல்லுகிறார். உங்களை அழைத்த நாள் முதல், உங்கள் கரத்தை பிடித்த நாள் முதல் இன்றைக்கு வரை இனியும் அவர் நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். கைதட்டி அந்த நேசத்தின் தேவனை நன்றி ஆண்டவரே. உங்க கிருபை பெருசு, உங்க உண்மை என்றென்றும் உள்ளது. உங்க கிருபை பெருசு, உங்க உண்மை என்றென்றும் உள்ளது. வாய் திறந்து உங்க கிருபை பெருசுன்னு சொல்லுங்க. உங்க கிருபை, உங்க சத்தம் உங்களுக்கே கேட்கட்டும், உங்க சத்தம் உங்களுக்கே கேட்கட்டும். உங்க கிருபை பெருசாண்டவரே, என் வாழ்க்கையில உங்க கிருபை பெருசாண்டவரே, என் குடும்பத்துல உங்க கிருபை பெருசாண்டவரே, என் சூழ்நிலையில உங்க கிருபை பெருசு. நான் யாருன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே, என் பலம் என்னன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே, என் திறமை என்னன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே. நான் இம்மட்டுமாய் உயர்ந்திருப்பது, நான் இம்மட்டுமாய் உயரத்தை பார்ப்பது உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கிட்டு சொல்லுகிறவர்கள் கைகளை தட்டி, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கிட்டு. உம் பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? நான் என்ன பதில் செய்வேன்? திரும்ப சொல்லுங்க. பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? இன்னொரு விஷயம், பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? காலமெல்லாம் கடனாளி, உடைய அன்புக்கு நான் கடனாளி. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன். நீர் என்னை நேசித்தீரே, நீர் என்னை நேசித்தீரே, உந்தன் உயிரை பார்க்கிலும் சாபரமான் சர்க்க வளரபா மாக்கதரமந்தரபா ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் நான் உயிர் கொடுத்து நேசித்தோர் வேறுக்கையில். அப்படி அனுபவங்கள் இருக்கிறதா சொல்லுங்க. பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நேசித்தோர் வேறுக்கையில். நீர் என் வாழ்க்கையில் வந்து நீ என்னுடைய
என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. சொல்லுங்க, நீர் என்னுடையவன் என்று சொல்லி, நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. வளர்த்தீரே இவ்வளவா உம் நாம மகிமைக்காக. என்னை வளர்த்தீரே இவ்வளவா உம் நாம மகிமைக்காக. நீர் என்னை நேசித்தீரே, நீர் என்னை நேசித்தீரே. ராஜமாதுரபா மாகதலரபா உயிரை பாரபா. You love me so much, Lord. You gave your only son. ஒரே பேரான குமாரனே எனக்காக தந்து இவ்வளவாய் நான் நேசிக்கிறேன் என்று சொன்னீர். நீர் என்னை நேசித்தீரே, நீர் என்னை நேசித்தீரே. வாய் திறந்து சத்தமாய் சொல்லுங்கள், உங்க உயிரை பார்க்கிலும் உந்தன் உயிரை பார்க்கிலும் நீர் என்னை நேசித்தீரே. உந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் உம்மையே. உண்மை மனதோடு ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் உம்மையே. உண்மை மன இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பணியை விட வெண்மையாய் மாற்றினீரே. என் இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை வெண்பணியை விட வெண்மையாய் மாற்றினீரே. சொந்த ரத்தம் சிந்தியே உம் மகனையே பலியாக்கினீர். சொந்த ரத்தம் சிந்தியே உம் மகனையே பலியாக்கினீர். நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தியே. நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து. எத்தனை பேர் இதை உணர்ந்து சொல்ல முடியும்? நாம் ஒருவர் கூட இந்த பிரசனத்திலே அவருடைய பிரகாரங்களில் வந்து நிற்கிறதுக்கு தகுதியுடையவர்களே அல்ல. வேதம் சொல்லுகிறது நம்முடைய தகுதி அழுக்கும் கந்தையும் தான். நம்முடைய நீதி அழுக்கான கந்தை என்று சொல்லியிருக்கிறது. நம்முடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பான. we could have done the most ugliest thing. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவருடைய இரத்தம் நம் இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை எல்லாம் வெண்பனியை விட வெண்மையாக மாற்றிவிட்டது. நம்மை பாவங்களற கழுவி விட்டார் அவருடைய வல்ல இரத்தத்தால். கைதட்டி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. he had no choice. அவருக்கு வேற சாய்ஸே இல்லை. ஒரே ஒரு சாய்ஸ், அவருடைய கரை திரையற்ற மாசற்ற குமாரனை நமக்காக நம் இடத்துல பலியாக ஒப்பு கொடுக்க. அவருக்கு வேற சாய்ஸே இல்லை. ஒரே பேரான குமாரனா இல்லை நம்ம என்று அவர் யோசித்த பொழுது அவர் நம்மை நேசித்து நம்மை மீட்கும் பொருளாக அவருடைய குமாரனை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார்.
நீங்க அவரை பார்த்து சொல்லணும், சத்தத்தை உயர்த்தி. உண்மை மனதோடு ஆராதிக்கிறவர்கள் சத்தத்தை உயர்த்தி நீங்க பாட போறீங்க. நீர் என்னை நேசித்தீரே, உந்தன் உயிரை பார்க்கிலும். நீர் என்னை உந்தன் உயிரை பார்க்கிலும், உந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பே உம்மை நான். உண்மை மனதோடு ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் உம்மை நான். சொல்லுங்க, ரத்தாம்பரம் போலுள்ள, ரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பணியை விட வெண்மையாய் மாற்றினீரே. என் ரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை வெண்பணியை விட வெண்மையாய் மாற்றினீ. எப்படி அதை செய்தார் தெரியுமா? சொந்த ரத்தம் சிந்தியே மகனை பலியாக்கினீ. சொந்த ரத்தம் சிந்தியே மகனை பலியாக்கினீ. ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தே. நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தி. கடைசி நீர் என்னை நேசித்தீரே. Thank you Lord, thank you Jesus, thank you Jesus, thank you Lord, thank you Jesus, my Savior, my Savior, my Savior. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் உம்மை நான். உண்மை மனதுடன், உண்மை உங்க கிருபையை நினைச்சு, என் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பை நினைச்சு ஆராதிப்பேன் உம்மை நான். உண்மை மனதோ நீர் என்னை நேசித்தீரே. Thank you Jesus. உந்தன் உயிரை பார்க்கிலோ Thank you Jesus, thank you precious Jesus. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் உம்மை நான். Thank you Lord. இன்னொரு விஷயம், நீர் என்னை நேசித்தீரே, நீர் என்னை நேசித்தீரே. ரக்கமா கத்துலரபா ஜீசஸ் மப்ரஹண்டு பிரமக்கத்தலர சேமமகதலரபா மப்ரஹண்டு வேதாகமத்திலே ஒரு பாவியான ஸ்திரியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது சுவிசேஷ புத்தகங்களை. அவளுக்கு பேரே பாவியான ஸ்திரீ. ஆனால் யாருக்கும் வராத கண்ணீர் அவளுக்கு வந்தது. யாருக்கும் வராத அந்த மனது. ஒரு வருடத்தில் அவர் சம்பாதித்த எல்லா பணத்தையும் போட்டு வாங்கி
ஒரு பரிமள தைலத்தை கொண்டு வந்து பாதத்துல உடைக்கிறாள், அபிஷேகம் பண்ணுகிறாள். யாருக்கும் வராத அந்த ஆசை, தன்னுடைய தலை கூந்தலாலே அவருடைய பாதத்தை துடைக்கிறாள். யாருக்கும் வராத அந்த ஆசை, ஓயாமல் அவர் பாதத்தை முத்தம் செய்து கொண்டே இருக்கிறார். எல்லாரும் அவளை பார்த்துட்டே இருந்தாங்க. ஏன் இவ இவ்வளவு அழுறா? ஏன் இவ முடியால பாதத்தை துடைக்கிறா? ஏன் ஓயாம முத்தம் செஞ்சுட்டு இருக்கிறா? எல்லாரும் அவளை பார்த்துட்டு இருந்தாங்க. அவன் மாத்திரம்தான் அவ வாழ்க்கையை திருப்பி பார்த்துட்டு இருந்தா. நான் யார் ஆண்டவரே? எனக்கு அட்ரஸும் கிடையாது, பேரும் கிடையாது. என் பேரே பாவியான ஸ்திரீ. ஆனா நீங்க என்னைய நேசிச்சு என் பாவத்தெல்லாம் கழுவி எனக்கு தகுதி கொடுத்தீங்களா ஆண்டவரே? நான் யாருன்னு நான் நினைச்சு பார்க்கிறேன் ஆண்டவரே. என் கடந்த காலத்தை நினைச்சு பார்க்கிறேன் ஆண்டவரே. எங்கிருந்து என்னை தூக்கி எடுத்தீங்க நான் நினைச்சு பார்க்கிறேன் ஆண்டவரே. எப்படிப்பட்ட பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை உயர்த்தி இன்னைக்கு நான் இங்க நிற்கிறேன்றதை விட நான் எங்கிருந்து வந்தேன்றதை நான் திரும்பி பார்க்கிறேன் ஆண்டவரேன்னு நினைக்கிற ஒவ்வொரு ஆளும் அவரை ஆராதிக்க முடியும். நீர் என்னை நேசித்தீரே, உந்தன் உயிரை பார்க்கிலோ, நீர் என்னை உந்தன் உயிரை பார்க்கிறோ. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மை உண்மை மனதோட ஆராதிப்பேன். சிவமரதுரமன கபலரபா மனதோடு என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவன், என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே. என்னை நேசித்த அந்த நேசம், என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை. அந்த பெரும் கிருபையை நினைக்கும் போது, பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? என்ன பதில் செய்ய முடியும் ஆண்டவரே? சத்தம் போட்டு பாட முடியும், நன்றி முத்தம் கொடுக்க முடியும். ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. ரட்சிப்பின் பாத்திரத்தை மகதரபா மகதரபா. நீர் என்னை நேசித்தீரே, திரும்பி பார்க்கிறேன், நினைத்து பார்க்கிறேன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உண்மை உண்மை மனதுடன் மக்கபரமச்சுரபலரதே மகத்துரபா பெற்ற என் தாயும் நண்பர்கள் அழுகையில் நான் உயிர் வைத்து நேசித்தோர் வேறுக்கையில், பெற்ற என் தாயும் நண்பர்கள் தழுகையில் என் உயிர் வைத்து நான் நேசித்தோர் வேறுக்கையில், என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தி என் செல்ல பெயரை, நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தி என் செல்ல பெயரை வளர்த்தீரே.
வளர்த்தீரே இவ்வளவா உன்னாம மகிமைக்காக. கடைசி ஒரு விஷயம், நீர் என்னை உம்முடைய அரவணைப்பு, உம்முடைய பலம், உம்முடைய அரவணைப்பு is our strength, Lord. Shima Makara Mama Turaba Turaba Malbrahantu Branarade Uramama ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை என் மணவாளனே என் நேசரே மை லவர் ஆராதிப்பேன் உம்மை You are my personal savior, என் மணவாளன் என் நாயகன். Thank you Jesus. ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை மாபரஹதுர மனரபா. கைகளை உயர்த்தி அந்நிய பாஷை பேசி ரே மமகதலரபா ஷிகலரமஹதுர மனரபா மகரமஹதுரபா. Yes Lord, yes Lord, yes Lord, yes Lord, yes Lord. நீர் அரவணைக்கிறதற்காக நன்றி, மார்போடு அணைக்கிறதற்காக நன்றி, மார்போடு அணைக்கிறதற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகள் அணைக்கப்படுகிற இந்த நேரத்தில் ஆழ் மனதில் உள்ள காயங்கள், ஆழ் மனதில் உள்ள காயங்கள் are being healed, சுகமாக்கப்படுகிறது, சுகமாக்கப்படுகிறது. உம்முடைய அரவணைப்புக்காக நன்றி, உம்முடைய அரவணைப்புக்காக நன்றி, உம்முடைய அரவணைப்புக்காக. ஒவ்வொரு பிள்ளையும் இந்த அரவணைப்ப, ஒவ்வொரு பிள்ளையும் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொன்னீரே, எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொன்னீரே. இதோ உம்முடைய புதிய எருசலேம் சீயோன் பர்வதம் தேற்றப்படுகிற இடம். தாயை போல தேற்றுகிறவரே தேற்றுவீராக, தேற்றுவீராக. இடக்கையால் வலக்கையால் தழுவி தேற்றுவீராக. உம்முடைய சமூகம் தேற்றட்டும், உம்முடைய சமூகம் தேற்றட்டும், உம்முடைய சமூகம் தேற்றட்டும். உம்முடைய பிள்ளைகள் தேற்றப்படுவார்களாக, 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 தேற்றப்படுவார்களாக. இனி பூத்து காய்த்து இந்த உலகத்தை பல நாள் நிரப்பும் காலம் வரும். இனி நீ பூத்து, இனி நீ காய்ப்பா. இதுவரை உன் மலட்டு வாழ்க்கை இனி இருப்பதில்லை. கர்த்தர் உன்னை மீண்டும் கைகளை தட்டி ஆவில நிறைந்து உன் பகைவர்களுடைய வாய் அடைக்கப்படுகிறது. ரட்சிப்பினா உன் தலையிலே ரட்சிப்பின் கிரீடத்தை வைக்கிறா, உன் கொம்பை உயர்த்துகிறா, எதிரிகளுக்கு மேல் உன் வாயை திறக்க பண்ணுகிறா. தேற்றுகிறா, 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 தேற்றுகிறா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. எந்தெந்த ஏரியாலெல்லாம் இதுவரை நீங்க கனி கொடுக்க முடியாம இருந்ததோ, இதுவரை மலட்டுத்தனமாக இருந்தீர்களோ, அந்தந்த பகுதியிலெல்லாம் கர்த்தர் உங்கள் அடிமன காயங்களை ஆற்றி கசப்பை விலக்கி உங்களை மீண்டும் துளிர்க்க பண்ணுகிறார். உன் கோல் மீண்டும் துளிர்க்கும், உன் கோல் மீண்டும் துளிர்க்கும். ராமா கபல ராமா துரபா ஷேமா மகதரபல ரமகதரபா ரமமகந்துரமந்தரமரமரமரதே ஷேமா மகதலரபா. எந்த காயமும் பிடிச்சு வைக்காதீங்க, எந்த கசப்பையும் வச்சு மனசுல வைக்காதீங்க, போட்டு விட்டுருங்க. யார் மேலேயும் எனக்கு கசப்பு இல்லை, யார் மேலேயும் எனக்கு கோபம் இல்லை, யார் மேலே எனக்கு காயம் இல்லை. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறா, என்னை உயிர் கொடுத்து நேசித்தவர் என் பட்சத்தில் இருக்கிறா.
எனக்காக உயிர் கொடுத்து நேசித்தவர், ஒரே பேரான குமாரன் என்று பாராமல் அவரே கொடுத்தவர். அவருடைய அன்பு எனக்கு இருக்கும்போது ரக்கமத்தலரபா ஷேமமகதலரபா மக்கரமந்தரபா ஏமமகதரபா. எவ்வளவு செய்தேன், ஆனா அவங்க நன்றி மறந்துட்டாங்க. சொல்லாதீங்க, அதை விட்டுருங்க, அது போகட்டும். உங்களுக்கு அவர் எவ்வளவு செய்திருக்கிறா, அந்த நன்றியிலே கலிகூறுங்கள், அந்த நன்றியிலே பூரிப்பாகுங்கள். அவருடைய சமூகம் உங்களை ஆற்றட்டும், ராஜாவுடைய சமூகம் உங்களை தேற்றட்டும், இந்த தகப்பனுடைய தழுவல் உங்களை சுகமாக்கட்டும். நீ மீண்டும் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்புவா. நீ மீண்டும் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்புவா. உன் துக்க நாட்கள் முடிந்தது, உன் துக்க நாட்கள் முடிந்தது, உன் துக்க நாட்கள் முடிந்தது. Your days of weeping, your days of mourning are over. கைகளை தட்டி சொல்ல, ஆண்டவரே என் கண்ணை கண்ணீருக்கோ, என் காலை இடரலுக்கோ, என் ஆத்மாவை மரணத்துக்கு தப்புவித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, நீங்க ஆதரவா இருந்தீங்கப்பா. ஷமமகதலரமகதலரபா. ஆராதனைன்னு சொல்லுவோம், ஆராதனை. எங்க அப்பாவுக்கு ஆராதனை. ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஷபகதலரபா. இன்னொரு விஷயம், ஆராதனை. மகபகதலரபா. அன்பர் இயேசு, என் அன்பர் இயேசுவுக்கே என் ஆத்ம நேசருக்கே. என் அன்பர் இயேசு, என் அன்பர் இயேசுவுக்கே என் ஆத்ம. கூட வர்றாரு, உணர்ந்து சொல்லுங்கள். வழிகாட்டும் தீவனம் என் துணையாளரே, தேற்றும் நீ தனியா இல்ல, உனக்கு துணையா வர்றாரு. யார் உன்னை தனியா விட்டாலும் இவர் தனியா விட மாட்டார், தேற்றுகிறா. தேங்க்யூ அப்பா. இப்பவே அன்பால, அன்பால் பலத்தா மணல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே, அன்பால் பலத்தா. தேங்க்யூ அப்பா, சமூகத்துக்காக தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ. கை உயர்த்தி ஆராதனை, சத்தம் போட்டு பாடுங்க அவரை. ஆராதனை, ஆராதனை. தேங்க்யூ அப்பா. என் அன்பர் இயேசு, என் அன்பர் இயேசு, என் ஆத்ம நேசரே, என் ஆத்ம. என் அன்பர் இயேசு, என் அன்பர், என் ஆத்ம நேசரே, என் ஆத்ம. மனுஷனுடைய பலவீனம் எப்பவுமே இல்லாததையே பார்க்கும். அவங்க கூட இல்ல, இவங்க கூட இல்ல. அவங்க நேசித்தாங்க, முன்ன மாதிரி நேசிக்கல. இவங்க நேசித்தாங்க, முன்ன மாதிரி இல்ல. அவங்க இல்ல, இவங்க இல்ல. நம்ம பார்க்க வேண்டிய ஒன்றை நம்ம பார்க்க தவறி விடுகிறோம். முன்னத நாம் அவருக்கு சத்துருக்களா இருக்கும் பொழுது எப்படி நேசித்தாரோ, இப்ப அவருடைய பிள்ளையா மாறினதுக்கு அப்புறம் அவர் அப்படியே நேசிக்கிறார். அவங்க இல்ல, இவங்க. இவர் இருக்கிறா, இவர் இருக்கிறா. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் இருக்கிறா. நீங்க இருக்கிறார்னு சொல்லும் போதே அவர் உங்களை அரவணைப்பதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இருக்கிறீங்க ஆண்டவரேன்னு சொல்லும் போதே, அவருக்கு பேரே இருக்கிறேன் என்ற நாமம் உடையவர். நீங்க எதெல்லாம் இல்லைன்னு சொல்றீங்களோ, ஆண்டவர் சொல்கிறார் நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. உங்களை பார்த்து நான் இருக்கிறேன் என்ற நாமம் உடையவர். கைகளை தட்டி நான் இருக்கிறேங்கிறாரு. எப்போதும் இருக்கின்ற, இனிமேலும் வருகின்ற எங்கள்
எப்போதும் இருப்பவரே ஜீசஸ். ஓ எங்கள் ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. கடைசி விஷயம் ஆராதனை. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா, என் நண்பர் இயேசுவே, என் ஆத்ம போதும். நான் சொல்லுகிறேன், எந்த வாய் அவங்க இல்லை இவங்க இல்லை, அது எனக்கு செய்யலை இது எனக்கு செய்யலை, அன்பு மாறிடுச்சு குறைஞ்சிச்சு சொல்லிச்சோம், அதே வாய் இன்னைக்கு அவர் இருக்கிறார்னு சொல்லட்டும். வாயை திறந்து அவருடைய அன்பை பாடுங்க. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க. கை ரெண்டை உயர்த்தி நீங்க போதாண்டவர் என்ன சொல்லுங்க. நீர் போதும் என் வாழ். எனக்கு நீங்க போதாண்டவரே, எனக்கு நீங்க போதாண்டவரே. நீர் போதும், நீங்க போதாண்டவரே. நீர் போதும் என் பலவீன நேரம், என் பலவீன நேரம், என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன். சொன்னீங்களே ஆண்டவரே, சொன்னீங்களே, பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவே. என் வாழ்நாளெல்லாம் நிழல் போல என் வாழ்வில் வருபவர், விலகாமல் விலகாமல் துணை நின்று காப்பவர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, என்னை விட்டு விலகாதவரே. கடைசி ஒரு நீங்க போதாண்டவரே. நீர் போதும் என் வாழ்வில் ஏசையா, நீர் போதும் என் வாழ்வில். நீங்க போதாண்டவரே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா. இன்னொரு விஷயம் சொல்லுங்க. நீங்க போதும் ஆண்டவரே என்ன சொல்லுங்க. நீர் போதும் என் வாழ்வில். Thank you Jesus, ஏசையா. எனக்கு நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, என் வாழ்விலே. உங்களுக்கு நிகர் இல்லைன்னு சொல்லுங்க. மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா. மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா. இந்த உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றால் உமக்கது ஈடாகுமா. உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றால் உமக்கது ஈடாகும். இன்னொரு விஷயம் சொல்லுங்க. மாணிக்க தேரோடு, மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தால் உமக்கது ஈடாகுமா.
உமக்கு இந்த உலகமே வந்தாலும், இந்த உலகமே என் உறவுகள் எல்லாம் நின்றால், உறவுகள் நின்றால் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றால் உமக்கது ஈடாகுமா? இயேசு நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. இயேசு நாமம் சொல்ல, இயேசு நாமம் சொல்ல சொல்ல மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுது, இன்பம் பெருகுதையா. பாலன்பேன் தேனன்பேன், பாலன்பேன் தேனன்பேன், தேவிட்டாத அமுதன்பேன், நாமம் என்னவென்பேன். பாலன்பேன் தேனன்பேன், தேவிட்டாத அமுதன்பேன், நாமம் என்னவென்பேன். மறையன்பேன் நிறையன்பேன், நீங்காத நினைவென்பேன், நாமம் என்னவென்பேன். மறையன்பேன் நிறையன்பேன், நீங்காத நினைவென்பேன், நாமம் என்னவென்பேன். இன்னொரு விஷயம் நீங்க சொல்லுங்க, பாலன்பேன் பாலன்பேன் ஜீசஸ், நாமம் என்னவென்பேன். ஜீசஸ் பாலன்பேன் தேனன்பேன், தேவிட்டாத அமுதன்பேன், நாமம் என்னவென்பேன். மறையன்பேன் நிறையன்பேன், நீங்காத நினைவென்பேன், நாமம் என்னவென்பேன். மறையன்பேன் நிறையன்பேன், நீங்காத நினைவென்பேன். இயேசு நாமம் சொல்ல சொல்ல, இயேசு நாமம் சொல்ல சொல்ல என் தோட்டம் மகிழுதையா, என் ஊற்று பெருகுதையா. நதியாய் நதியாய் பாயுதையா, என் தோட்டம் மகிழுதையா. இயேசு நாமம் சொல்ல சொல்ல, இயேசு நாமம் சொல்ல சொல்ல ஊற்று என் ஊற்று பெருகுதையா, நதியாய் பாயுதையா, என் தோட்டம் செழிக்குதையா. கைதட்டி ஜீசஸ் சொல்லுங்க, அந்த நாமத்தை நல்லா தட்டி உங்க வாய் அந்த நாமத்தை ஜீசஸ் சொல்லுங்க. ஜீசஸ், thank you ஜீசஸ், precious ஜீசஸ், precious ஜீசஸ். உம் நாமம் சொல்ல சொல்ல என் ஊற்று பெருகுதையா, நதியாய் பாயுதையா, என் தோட்டம் மகிழுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல, precious Jesus, என் ஊற்று பெருகுதையா, நதியாய் பாயுதையா, என் தோட்டம் செழிக்குதையா, என் தோட்டம் செழிக்கும். உங்க தோட்டம் தான் உங்க ஆத்துமா தான். பிரியமானவனே, உன் தோட்டம் செழிப்பதை போல, உன் ஆத்துமா வாழ்வதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து
சுகமா இருக்கும்படி கைதட்டி தேங்க்யூ ஜீசஸ்னு சொல்லுங்க. உட்கார்ந்து கொள்ளுங்கள். உங்கள் தோட்டம் உங்கள் ஆத்துமா தான். ஆமென்.